சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 4120 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. அதாவது இன்னைக்கு ஒரே நாளில் தங்கத்துடைய விலை சவரனுக்கு 4120 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களையும் இதுக்கு மேலே இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம கிட்ட விரிவாக பேசுறதுக்காக இணைகிறார் தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் திரு ஜெயந்திலால் சலானி. அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு சலானி. ஒரு வரைமுறையே இல்லாமல் தங்கம் விலை இப்படி தாறுமாறாக எகிரிட்டு இருக்கு. 1 லட்சம்னு வரும்போது ஒரு அதிர்ச்சி இருந்தது, அப்புறம் அது 1,05,000 வரும்போது இன்னொரு ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு ஒரே நாளில் பார்க்குறோன்னா 4120 ரூபா ஜாஸ்தி ஆயிருக்கு. அப்போ 1,15,320 ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கம் இன்னைக்கு விற்பனை ஆகுது. இது இப்படி தான் இருக்குமா? இதுக்கு மேலே இது எங்கே போய் ஒரு எண்டு வரும்னு எதிர்பார்க்கலாம்? இப்படியெல்லாம் இருக்குமான்னு கேட்டீங்க. நிச்சயமா இப்படி. திரு சலானி இணைப்பில் இருக்கீங்களா? ஹலோ, சொல்லுங்க திரு சலானி. அதாவது இப்படிதான் இருக்கும்னா கண்டிப்பா இப்படி இருக்காதுங்க. இன்னை விட அதிகமாக கூடுதலாக விலை உயரும். காரணம் என்னன்னா அதன் மீது முதலீடுகள் உலக அளவில் பெரிய அளவுல இருக்கு. அதனால இன்னும் அதிகமாக அதனுடைய விலை உயரும். தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியினுடைய விலையும் பெரிய அளவில் உயர்ந்து கொண்டுதான் செல்லும். அதனால இந்த விலை உயர்வு இன்னும் ஒண்ணுமே இல்லை, இன்னும் பெரிய உயர்வை நோக்கி தான் இருக்கும். பெரிய நாடுகள் எல்லாமே தங்களுடைய இருப்பில் உள்ள அந்நிய செலாவணியாக உள்ள அமெரிக்க டாலர்களை எல்லாம் தங்கமாக மாற்ற தொடங்கி இருப்பது அமெரிக்க பொருளாதாரத்தை பெரிய அளவில் பாதிக்கும். அப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அமெரிக்க பொருளாதாரம் வீழும். அதன் காரணமாக பங்குச்சந்தைகளும் பெரிய வீழ்ச்சி நோக்கி போகும். உலக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் உருவாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே தங்கத்தின் மீது முதலீடு செய்பவர்கள் பெருமளவில் முதலீடு செய்ய தொடங்கி இருப்பது சர்வதேச சந்தையில் தங்கம் விலை மிக அபரிதமாக உயர்வதற்கும் வெள்ளியினுடைய விலை உயர்வதற்கும் ஒரு பெரிய காரணமாக உள்ளது. அதனால இந்த விலை உயர்வு தொடர்ந்து இன்னும் நீடிக்கும். நிறைய அளவுக்கு இன்னும் விலை ஏறும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, நிறைய அளவுக்குன்னா இப்பயே 1,15,000 ஆயிடுச்சு. இப்படியே போச்சு அப்படின்னா ஒரு வாரத்திலேயே 1.5 லட்சம் வந்துடும் போல இருக்கு. ஒரு பயம் தான் எல்லாருக்குமே வரும். இதனால இது கண்டிப்பாக திரும்ப இது இறங்கும்னா, அப்ப இறங்குச்சுன்னா எந்த இடத்துல நிக்கும்னு எதிர்பார்க்கலாம்? இல்ல, இறங்காது. ஏன் இறங்காதுன்றதுடைய காரணம் என்னன்னா, இப்பொழுது முதலீடு செய்வது எல்லாமே உலக நாடுகளுடைய ட்ரெஷரிகள், அதாவது உலக நாடுகள்ல இருக்கிற தங்கள் நாட்டில் அரசினிடம் உள்ள அந்நிய செலவணையாக உள்ள அமெரிக்க டாலர்கள், அவர்கள் எல்லாம் தங்கத்தை வாங்கி உள்ள இருப்பு வைத்து விட்டார்களா? அவங்க ட்ரேடர் இல்ல, அவங்க வியாபாரி அல்ல முதலீட்டாளர்கள் அல்ல. தங்களுடைய பணம், தங்களுடைய அந்நிய செலாவணி பாதுகாப்பான நல்ல முதலீடாக இருக்க வேண்டும், நல்ல விஷயமாக இருக்க வேண்டும்ன்றதுக்காக தான் கோல்டா மாத்துறாங்க. ஸோ அவங்க ட்ரேடராக இருந்தால் மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வரும். அதனால தங்கத்துடைய விலை வீழ்ச்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்பொழுது செல்லக்கூடிய எல்லா தங்கமும் ஒரு இடத்துல போய் சேர்ந்துடும். அது உள்ளேருந்து இனிமேல் வெளியே வராது. அதாவது அரசுடைய ட்ரெஷரில் போயிடும். அதனால தங்கத்துடைய புழக்கம் குறையும். அதனால தங்கத்தினுடைய தேவை அதிகரிக்கும். தங்கத்துடைய தேவை அதிகரிக்கும் போது நிச்சயமாக தங்கம் விலை உயரும் அல்லது குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லாமலே போகும். நன்றி திரு ஜெயந்திலால் சலானி. நிச்சயமாக இது நடுத்தர குடும்பங்கள், ஏழை எளிய குடும்பங்களுக்கு இது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். இப்போ திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விழாக்கள் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். இப்படி ஒரே நாளில் 1 கிராம் தங்கம் இப்போ 14,415 ரூபாய்க்கு விற்பனையாகுது. ஒரு சவரன் தங்கம் 1,15,320 ரூபாய்க்கு விற்பனையாகுது. இது இன்னும் உயர்வதற்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு திரு சலானி அவர்கள் சொன்னதையும் நம்ம கேட்டிருக்கோம். இது மேலும் உயரத்தான் செய்யும். இது குறையுமா அப்படிங்கிறது இப்போதைக்கு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம்.